Praise the Lord. 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 Hallelujah. 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 இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு சமாதானத்தின் நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக
துதித்து பாடி அவருடைய பிரசன்னத்திலே இருக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவருடைய தயவு இந்த வேபம் தொலைக்காட்சியின் ஊடாக எங்களால் வெளியே செல்ல முடியாத நிலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த தொலைக்காட்சி ஊடகத்தின் ஊடாக எங்களை சந்திக்க வந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவருடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாமும் நமது குடும்பமும் நமது வீடும் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இந்த வேளையில் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலைமையோடு எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் இந்த நற்கருணை ஆண்டவர். இயேசு முன்னால் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவரே. நான் இருக்கிற நிலையிலேயே முன்னால் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். நிறைவான இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டிற்குள்ளும் எங்களுக்குள்ளும் வந்துவிட்டால் எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி விடுவார். ஆகவே இந்த வேளையிலே கூட நாங்கள் முழுமையாக எந்தவித சிந்தனையும் இல்லாதபடி இந்த 1 மணி நேரம் ஆண்டவரோடு அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு, அவரை துதித்து பாடி அவரில் மகிழ்ந்து கலிகூற இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வோம். இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 41:10 படி, அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துள்ளார். எந்த நிலையிலே இருக்கிறீர்கள்? பலனற்று போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உதவி செய்ய யாருமே என்னிடத்திலே இல்லையே என்று கவலையாக இருக்கிறீர்களா? வியாதியோடு எதிர்காலத்தை கொடுத்த ஒரு பயத்தோடு எங்கே போவோம், என்ன செய்வோம் என்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, இந்த வாக்குறுதி இன்றைக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், எங்கும் ஓடி திரிய மாட்டேன், உங்கள் பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்தும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேலையிலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்தில். அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர். பயப்படாதே. எந்தெந்த காரியங்களுக்காக பயப்படுறோமோ, எந்தெந்த காரியங்களை நினைத்து கலங்கி போய் இருக்கிறோமோ, இந்த வேளையிலே அந்த காரியங்கள் எல்லாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவர் முன்னாலே ஒப்பு கொடுங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் 365 தடவை பயப்படாதே, அஞ்சாதே என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்கள் அஞ்சாதேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இனி பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, எதையும் குறித்து நான் கலங்கி போக மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தவர் உண்மையுள்ள ஆண்டவர், அவர் நீதி செய்யும் ஆண்டவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். அவர் ஒரு நாளும் அவர் வார்த்தையில் மாறி போபவர் அல்ல. ஆகவே நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கார். பலனற்று இருக்கிறவர்கள் எல்லாம் நினச்சி கொள்ளும், ஆண்டவரே எனக்கு இன்று வலிமையை தரப்போகிறார். அந்த வலிமை என் சரீரத்துக்குள்ள வலிமை, என்னுடைய உள்ளத்துக்குள் மனம் தளர்ந்து போயிருக்கிற என்னுடைய உள்ளத்துக்கு அவர் பலனாயிருப்பார். சோர்ந்து போயிருக்கிறேனா, இன்று பலனடைவேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உள்ள பலனுள்ள ஆவியை தாரும் என்று கேளுங்க. பலனுள்ள ஆவியை தாரும் என்று கேளுங்க.
பலனுள்ள ஆவி, சோர்வின் ஆர்வு, பயத்தின் ஆவி எல்லாம் மாறிவிட்டது, மாறி போய் விட்டதுன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்னாலே நிற்கிற நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம். ஒரு நாளும் அவர் மாற மாட்டார், மாற மாட்டார். நமக்கு நம்பிக்கை தருகிற தேவன். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நாங்கள் கேட்போம். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். எந்த இடத்திலே வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே தோற்று போய் இருக்கிறீங்களோ, எந்த இடத்திலே அவமானம் அடைந்து இருக்கிறீங்களோ, அந்த இடத்திலே உங்களுக்கு நீதி செய்ய அவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார். உங்களது வலக்கரத்தை பிடித்து கொள்ளுவார். அவருடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் எங்களுடைய வலக்கரத்தை பிடித்து சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அஞ்சாதே என்று சொன்னவர், என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொன்னவர், என் கரங்களை பிடித்து நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தருகிறவர் அவர் ஒருவரே. அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் துதிப்பாடி ஆராதனை செய்வோமா? அவர் என் பலனானவர் என்று சொல்லி அவரை துதிப்போமா? நன்றி உள்ளத்தோடு நாங்கள் அவரை துதித்து ஆராதிப்போமா? என் வாழ்க்கையிலே எந்த இடத்திலே தோற்று போய் இருந்தாலும் இன்று எனக்கு வெற்றி தரப்போகிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து துதியுங்க. கைவிடாத தேவன் என்று சொல்லி துதியுங்க. நல்ல ஒரு துதி பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் ஆண்டவரை நான் துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி பாடுவோமா? Thank you, Jesus. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமாண்டவரே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமாண்டவரே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மையே துதிப்போம் ஆண்டவரே. ஆதியும் நீரே, நீரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. யார் எங்களை கைவிட்டாலும் நீரே என் சொந்தமானவர் ஆண்டவர். ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எங்களுக்கு யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை மறந்தாலும், யார் எங்களோடு கூட இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் சொந்தமான தெய்வம், என்னை நடத்தி செல்லுகிற தெய்வம், என்னோடு கூடவே இருக்கிற தெய்வம் அவர் மட்டும்தான். அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்வோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஆமென் ஆண்டவரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். Thank you Lord. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா.
Yes, Lord. ஹalleluya உமக்கே எல்லா துதியும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி Thank you, Jesus. நன்றி இயேசுவே, Thank you, Father. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எப்பொழுதும் எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளும் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுவே என் வாழ்வில் பலன் ஆண்டவரே. அது போதுமாய் இருக்கிறது. இந்த வேளையிலே கூட நற்கருணை ஆண்டவரிடம் நாங்கள் கேட்போம். என்னையும் ஆண்டவரையும் ஆண்டவரிடமிருந்து பிரிப்பது என்னது? என்னுடைய பாவம். என்னுடைய பாவம் தான் நான் ஆண்டவரை விட்டு தூர போவதற்கான காரணமாக இருக்கு. என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது ஆண்டவர்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் முன்னால் எங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படியானால் என்னோடத்தில் என்ன பாவம் இருக்கிறது ஆண்டவரே? சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன பாவத்திலே வீழ்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே? இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 6:14-15 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள், ஆனால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர்களை மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆம், அன்பு செய்ய ஆண்டவருடைய பிரதான கட்டளை அன்பு. ஆண்டவர் எத்தனையோ முறை எங்களை மன்னித்து இருக்கிறார். அன்று சிலுவையிலே ஆண்டவர் பிதாவுக்கும் எங்களுக்கும் அப்பா பிள்ளை என்கிற உறவுக்காக நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர் தனது உயிரையே விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். அவர் எங்களை மன்னித்தார், மறந்து விட்டார். ஆழ்கடலில் எங்கள் பாவங்களை தூக்கி எறிந்து விட்டார். ஆனால் நாங்களோ எங்கள் மனிதர்கள் செய்யும் குற்றங்களை மன்னிக்காதபடி இருக்கிறோம். எங்களால் அன்பு செய்ய முடிவதில்லை. எங்கள் அயலாரை அவர்கள் மன்னித்து விட்டேன் என்று என்னுடைய உதட்டளவிலே நான் சொல்லுகிறேன். ஆனால் உள்ளத்தில் உள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் என்னிடத்திலே இன்னும் இருக்கிறது ஆண்டவரே. சொல்லுங்க, எந்த மனிதர் முன்காக உங்களால் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கீங்களோ அந்த மனிதர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த வேளையிலே அவர்கள் என்னைக்கு விரோதமாக என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் உண்மையாகவே நான் மன்னிக்கிறேனா? அதை மறந்து விட்டேனா? அல்லது அடிக்கடி அதை பற்றி பேசி 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 மீண்டும் மீண்டுமாக என்னுடைய சிந்தனையை குழப்புகிறேனா? என்னிடத்திலே இந்த கசப்பு, வெறுப்பு, கோபங்கள் இருக்குமானால் நான் மன்னித்ததிலே அர்த்தமே இல்லையே ஆண்டவரே. கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க முயலுவோம். இந்த வேளையில் அப்படி இயேசு நினைத்திருந்தால் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய கசப்புகளையும் அவர் நினைத்திருந்தால் எங்களுக்கு நித்திய வாழ்வுக்கான அந்த பரலோக வாழ்வு எங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆகவே இந்த வேளையில் என் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே, யாரிடத்திலே என்னால் அன்பு செய்ய முடிவதில்லை ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் அதே கசப்பான வார்த்தைகளை பேசுகிறேனே, அந்த வாயின் வார்த்தைகளை எல்லாம் மன்னித்து விடும் என்று
உண்மையாகவே அன்பு செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஒப்பு கொடுப்போம். எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவர் எங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு அந்த சிலுவையிலே கேட்டுக்கொண்டது போல நாமும் இந்த வேளையிலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஒரு ஜெபத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். என்னை மீண்டுமாக ஒரு நல்ல ஒப்புரவை கொடுக்க எனக்கு கிருபையை தாரும்னு கேட்போம். யாரிடத்திலும் எல்லோரிடத்திலும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவரின் சித்தமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையும் அதையே சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் சமாதானம் செய்ய முயற்சி செய்வோம். இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரிடத்தில் அந்த இருதயத்தை கேட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமே என்று கேளுங்க. நிச்சயமாக அவரால் முடியும், அவரால் மட்டுமே முடியும். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவரால் மட்டுமே முடியும். எங்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை தர எங்கள் ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே முடியும். ஆவியானவரிடம் கேளுங்க, ஆவியானவரே, என்ன சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கேளுப்போமா? சுத்தமான இருதயத்தை கேட்டு ஜெபிப்போமா? சுத்தமான இருதயம் என் ஆண்டவர் எனக்கு தருவார். என்னை மன்னியும் ஆண்டவர், மன்னியும் ஆண்டவர். அயலாரை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு, குடும்பத்தில் இருக்கிற என் சகோதரரை, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை உண்மையாகவே அவர்கள் குற்றங்களோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இந்த வேளையிலே கேட்டு என் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் பாவங்களை எங்கள் மன்னிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட, இந்த பாடலோடு கூட நாங்கள் எங்கள் குற்றங்களை ஒப்பு கொடுப்போம், குற்றங்களை ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு தவறு இழைத்த ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நினைத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்கு மன்னித்தேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை என் ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் எங்களை பார்த்தால் போதும், அவருடைய செவிகள் எங்கள் ஜெபத்தை கேட்டால் போதும், எல்லாமே மாறிவிடும், எல்லாமே மாறிவிடும், சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிடும். பாடுவோமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த என் வாழ்வு மீண்டுமா எனக்கு கொடுத்த அந்த வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரே நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை
வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நற்கருணை ஆண்டவரே, அப்பா தந்தையே உம்மை நான் துதிக்கின்றேன். துதிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தந்தையே உம்மை நான் துதிக்கின்றேன். துதிக்கிறேன் ஆண்டவரே. வியத்தகு ஆலோசகரே உம்மை நான் துதிக்கின்றேன். துதிக்கிறேன் விண்ணக தந்தையே உம்மை நான் துதிக்கின்றேன். துதிக்கிறேன் ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டீரே. உம்முடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி நீர் அரவணைத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். போற்றுகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Praise you Father. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு, எங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்க முயற்சி செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் நுழைகின்ற இந்த தருணத்திலே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாற்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை நாங்கள் சந்திக்கின்றோம். பார்த்திமேயு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிச்சைக்காரன் பார்வையற்றவன். பார்வையற்ற காரணத்தால் அவன் மற்றவர்களிலே தங்கி வாழுகின்ற ஒரு பரிதாபமான நிலை. பார்வையற்ற காரணத்தினால் அவன் பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் பாடியதைப் போல தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை. அன்பார்ந்தவர்களே, இந்த பார்த்திமேயு என்கின்ற இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பார்த்திமேயு அப்படி என்றால் அசுத்தமான மகன் அப்படி என்று சொல்லி அர்த்தம். சன் ஆஃப் டிஃபைல், சன் ஆஃப் அன்கிளென்லினஸ். அவனுடைய வாழ்வு உடைந்து போயிருந்தது. அவனுடைய வாழ்விலே பல்வேறு விதமான அசுத்தங்கள் நிறைந்த வாழ்வு. வீதியோரத்திலே அவன் அமர்ந்திருக்கிறான். அந்த வழியால் செல்லுகின்ற பலர், யாராவது ஒருவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவாரா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வீதியோரமாக அமர்ந்திருக்கிறான். அந்த வீதியிலே இருக்கக்கூடிய தூசுகள், துகள்கள், மனிதர்களுடைய அசுத்தங்கள், இது எல்லாம் அவன் மீது விழுகின்றன. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பார்த்திமேயுடைய நிலையை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு 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 அற்புதமான ஒரு காரியம் நடக்க இருக்கிறது. எரிக்கோவிலிருந்து ஆண்டவர் இயேசு வருகின்றார். திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரமாக அமர்ந்திருக்கிறான். வளமை போல வழியோரமாக அவன் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் தான் வருகின்றார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி நாங்கள் மன்றாட இருக்கிறோம். பார்த்திமேயு அவனுடைய காதுக்கு எட்டுகிறது. இத்தனை மக்கள் கூட்டம், இவ்வளவு பேர் அந்த வழியால் வருகிற அந்த மக்கள் கூட்டத்தினுடைய அந்த சத்தத்திற்கு காரணம், அந்த இடத்திலே இயேசு ஆண்டவர் வருகிறார் என்கின்ற அந்த செய்தியை அவன் கேள்விப்படுகின்றான். அவனால் இதற்கு மேல் தாங்க முடியாது. மற்றவரை நம்பி நம்பி வாழ்ந்த அந்த பாரமான அந்த வாழ்க்கை, அந்த பரிதாபமான வாழ்க்கை, அந்த உடைந்து போன அந்த வாழ்க்கை, அந்த இயேசு ஆண்டவர் தான் அந்த வழியிலே வருகிறார் என்று சொல்லி அவன் கேட்டவுடன் அவன் ஒரு காரியம் செய்கின்றான். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் குரல் எடுத்து கூவத் தொடங்கினான் என்று சொல்லி வேதாகமத்திலே காண்கின்றோம். இயேசுவே, தாவீதின் மகனே,
என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி அவன் கூவத் தொடங்கினான். தமிழ்ல சொல்லுவோம், மெதுவாக பேசுவது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அருகில் இருக்கிறவர்களோடு நாங்கள் ரகசியமாக கதைப்பது எங்களுக்கு தெரியும். நமக்கு கிட்ட இருக்கிறவர்களோடு கொஞ்சம் சத்தமா பேசுவது எங்களுக்கு தெரியும். அதை விட ஒரு கூட்டத்திலே இருக்கின்ற பலருக்கு இடையிலே இருக்கக்கூடிய சத்தங்களுக்கு அப்பால் அந்த குரல் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கூவத் தொடங்குவது, கூவி பேசுவது, சத்தமாக பேசுவது. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவன் அவ்விதமாக கூவத் தொடங்கும் போது, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி அவன் கூவத் தொடங்கும் பொழுது, கத்த தொடங்கும் பொழுது, அந்த இடத்திலே இருந்த பல மக்கள் அவனை அதட்டுகின்றார்கள். அவனை பேசாதிருக்குமாறு அவனை அதட்டுகின்றார்கள். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் பார்த்திமேயு இன்னும் அதிகமாக கூவத் தொடங்கினான், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி. என் சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த பார்த்திமேயுவை போலவே தான் பல தருணங்களிலே நம்பிக்கை இழந்த பரிதாபமான உடைந்த நிலைகளிலே, சில வேளைகளிலே அசுத்தங்களிலே இருந்து கொண்டு எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள், எங்களை தூக்கி எடுக்க யார் இருக்கின்றார்கள், எங்களுக்கு ஒரு நன்மை செய்ய யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி விரக்தியின் விளிம்பிலே இன்றிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு ஆண்டவரை இன்றைய நாளிலே நாங்கள் கூவி அழைக்க இருக்கிறோம். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிட்டு, இயேசு ஆண்டவர் என்று சொல்லி அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வாயால் அறிக்கையிடும் பொழுது, ரோமியர்களைய திருமுகத்திலே காண்கின்றோம், அவ்விதமாக அறிக்கையிடுகின்றவர்கள், அந்த நற்செய்தியை அறிக்கையிடுகின்றவர்கள் வாழ்வு பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த விசுவாச அறிக்கையை இந்த பார்த்திமேயுடைய வார்த்தையிலே, இயேசுவே ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி அந்த மகன் அழைத்ததை போல, அந்த அசுத்தத்தின் மகன் என்று சொல்லி மக்களால் இகழப்பட்ட அந்த மகன் அழைத்ததை போல, அந்த சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான இந்த இயேசுவினுடைய பெயரை சொல்லி நாங்கள் அழைக்க இருக்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளே, அத்தனை பேர் இருந்தாலும், அத்தனை மக்கள் அந்த இடத்திலே கூடி இருந்தாலும், அத்தனை சத்தம் இருந்தாலும், இந்த பார்த்திமேயுனுடைய இந்த அழுகை, இந்த வேதனை, இந்த குரல் இயேசு ஆண்டவருடைய காதுக்கு கேட்கிறது. சில வேளைகளை நாங்கள் யோசிப்போம், என்னுடைய அழுகை, என்னுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு எப்பொழுது கேட்கும் என்று சொல்லி, என்னுடைய குரல் ஆண்டவர் கேட்பாரா? எப்பொழுது எனக்கு அந்த விடுதலையை தருவார் ஆண்டவரே? எத்தனை நாட்கள் நான் ஏங்கி இருக்கிறேன். என்னுடைய கடன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை வர, என்னுடைய குடும்பத்திற்கு நிம்மதி வர, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த விடயம் நடக்க, என்னுடைய நோயிலிருந்து விடுதலை பெற, என்னுடைய கணவன் மனைவி புரிந்து நடக்க, என்னுடைய தனிமைக்கு ஒரு விடுதலை கிடைக்க, என்னுடைய வாழ்விலே மாற்றம் பெற ஆண்டவரே எப்பொழுது நீர் கதவை திறப்பீர் என்று சொல்லி ஏக்கத்தோடு நாங்கள் பல வேளைகளிலே எங்கள் நாட்களை கண்ணீரோடு செலவிட முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்கின்றார். அத்தனை மக்கள் இருந்த பொழுதும் இயேசு ஆண்டவருக்கு அந்த குரல் கேட்டதை போல இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்க இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு ஆண்டவர் சொல்கிறார், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அந்த குரல் எடுத்து கூப்பிடுகின்ற அந்த பார்த்திமேயுவை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கிருந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அவர் உன்னை அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பார்த்திமேயு ஒரு காரியம் செய்கிறான். அவன் அணிந்திருந்த போர்வையை கலற்றி விட்டு, அவனுடைய போர்வையை சற்று யோசிச்சு பாருங்க. அந்த போர்வை அவனுடைய பாதுகாப்பு. அந்த போர்வை ஒரு கிழிந்து போன அழுக்கு படிந்த பழைய ஒரு போர்வை. சொல்லுவார்கள், ஒருவருடைய போர்வையை பார்த்து அவருடைய வாழ்வை எடை போடலாம் என்று சொல்லி. அரசர்கள், ஆளுநர்கள், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் விலை உயர்ந்த போர்வையை அணிவார்கள். சாதாரண மக்கள் சாதாரணமான போர்வைகளை அணிவார்கள். செல்வந்தர்கள் செல்வத்தை காட்டுகின்ற போர்வைகளை அணிவார்கள். ஆனால் பாவம், இந்த மனிதனுடைய போர்வை
அழுக்கால் நிறைந்த போர்வை. ஆனால் அந்த போர்வை தான் அவனை பாதுகாத்திருந்தது. அவன் நம்பி இருந்தான். இந்த போர்வை தான் இந்த குளிரிலும் மழையிலும் மக்களுடைய ஏச்சுக்கள், பேச்சுக்கள், மக்களுடைய எச்சில்கள், மக்களுடைய பல்வேறு விதமான தாக்குதல்களை இருந்து அவனை காப்பாற்றுகின்ற போர்வை அது என்று சொல்லியிருந்தான். ஆண்டவர் இயேசு என்னை அழைக்கிறார் என்று சொன்னவுடன் அவன் போர்வையை களைந்து விட்டு ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். நீங்கள் போர்வை என்று சொல்லி பிடித்து வைத்திருக்கிற அந்த உடைந்து போன கிழிந்து போன போர்வை என்ன? உங்களிடம் எஞ்சி இருக்கின்ற அந்த சிறிய துகள்கள் என்ன? உடைந்து போன வாழ்வை தவிர தந்தையே எங்களிடம் என்ன இருக்கிறது? ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த போர்வையை களைந்து விட்டு இயேசு ஆண்டவரிடம் வந்து நிற்கிறான். இயேசு ஆண்டவரிடம் அவனை பார்க்க முடியவில்லை, ஆனால் வந்து நிற்கிறான். இயேசு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் பல விடயங்களை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னை கொண்டு போய் கண் தெரியாதவர்கள் பார்க்கிற ஒரு இடத்துல கொண்டே சேருங்க ஆண்டவரே, எனக்கு உணவு தாருங்கள் ஆண்டவரே, கொஞ்சம் பணம் கொடுங்கள் ஆண்டவரே என்று பல விடயங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரிந்திருந்தது எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் சரியானதை கேட்டான். ஆண்டவரே, என்னுடைய இந்த பரிதாபமான நிலைக்கு காரணமாக இருப்பது என்னுடைய இந்த நோய், பார்வை இல்லாமல் இருக்கிற என்னுடைய நிலை. ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அந்த வேளையை அவன் பார்வை பெற்று நலமடைந்து ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்தான். அந்த சகோதர சகோதரிகளை, இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். இயேசு ஆண்டவரை நினைத்து பாடுவோம். இயேசு ஆண்டவர் எங்கள் வாழ்வின் அரணாக இருக்கிறார், என் வாழ்வின் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் சொன்னால் போதும், இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் வாழ்வு மாறுவதற்கு. இயேசுவே உம்முடைய ஒரு வார்த்தை போதும், உம்முடைய அந்த குணமாக்குகின்ற அந்த ஒரு வார்த்தை போதும் என் வாழ்வு மாறுவதற்கு என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் நினைத்து மனதார பாடுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்னால் போதும் என் வாழ்வு மாறுவதற்கு. அந்த பார்த்திமேயுவை பார்த்து நீர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, அவனுடைய வாழ்வு மாறுவதற்கு. ஆண்டவரே, இந்த வேளையிலே நான் என் வாழ்வின் பாரங்களை உமக்கு கொடுத்து, இந்த பார்த்திமேயுவை போலவே ஆண்டவரே ஏதோ ஒரு வகையில் நானும் உடைந்து போயிருக்கிறேன். சில வேளைகளில் ஆண்டவரே மற்றவர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அசுத்தமானவன் என்று சொல்லி சில வேளைகளிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நடந்த பல்வேறு காரணங்கள், வாழ்க்கை முறையாக மாறிப்போன பல விடயங்கள், காரியங்களால் என்னுடைய வாழ்வு இன்று நொறுங்கி இருக்கிறது. ஆண்டவரே, என்னை தொட்டு குணமாக்கும் இறைவா. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு
முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பெயரை நாங்கள் சொல்லி மன்றாட இருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பெயருக்கு இந்த விண்ணுலகம், இந்த மண்ணுலகம், இந்த பாதாள உலகம் அனைத்தையும் வென்றுகின்ற ஆளுகின்ற அந்த ஒரே ஒரு பெயர், அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த பெயரை சொல்லி மன்றாடுவோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தின் மீது கைகளை வைத்தவர்களாக, எங்கள் இதயத்தின் மீது கைகளை வைத்தவர்களாக, கண்களை மூடியவர்களாக, எங்களுக்கு அருகில் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க தேவையில்லை. இயேசு ஆண்டவரை நோக்கி அந்த பார்த்தி மேயுவை போல ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. ஜேசுவே 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 ஆண்டவரே, ஜேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். ஜேசுவே ஜேசுவே ஜேசுவே. இயேசு என்கின்ற பரிசுத்த நாமமே, வல்லமையுள்ள நாமமே, ஆசீர்வதிக்கின்ற நாமமே, அற்புதங்கள் செய்கின்ற நாமமே. இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன், இயேசுவை நான் விசுவசிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவினுடைய நாமத்தினாலே நான் சுகம் பெறுகின்றேன். இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற இருளை அகற்றுகின்ற பெயர், தனிமையை விரட்டுகின்ற பெயர். இயேசுவினுடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே பலத்த மாற்றத்தை உண்டாக்குகின்ற பெயர். அந்த பார்த்தி மேயு அலைத்ததை போல ஜேசுவே ஜேசுவே ஆண்டவரே, வாழ்வு தருகின்ற வார்த்தை ஆண்டவரே உம்மிடம் தானே உள்ளது என்று சொன்னதை போல ஜேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னை அபிஷேகம் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவினுடைய நாமம் இந்த வேளையிலே என்னை நிரப்பட்டும். இயேசுவே என்னுடைய வாழ்வு நீரே, என் உயிர் மூச்சு நீரே, என் வாழ்வின் ஆதாரம் நீரே, என்னுடைய சமாதானம் நீரே, என்னை பாதுகாக்கின்ற அரண் நீரே, என்னுடைய கேடயம் நீரே, நான் ஊன்றி நிற்கின்ற பாறை நீரே. இயேசுவினுடைய பெயர் எனக்கு வெற்றி அளிக்கிறது. இயேசு என்கின்ற நாமம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவினுடைய நாமம் இந்த வேளையிலே உங்களுடைய வீடுகளை நிரப்பட்டும். இயேசுவினுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நிரப்பட்டும். அந்த இயேசுவினுடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும். இந்த வேளையிலே உங்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அந்த அபிஷேக பிரசனம் இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும். இயேசுவினுடைய நாமம் இந்த வேளையிலே ஜீவன் நீர் ஊற்றுக்களை புறப்பட செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நீங்கள் தொழில் புரிகிற இடங்களிலே, நீங்கள் வாழுகின்ற உங்களுடைய வீடுகளிலே, நீங்கள் பயணிக்கின்ற உங்களுடைய வாகனங்களிலே இருக்கின்ற எல்லா விதமான இருள் சூழ்ந்த அந்தகார சக்திகளை அகற்றட்டும். இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயர் இந்த வேளையிலே உங்களை ஆளுகின்றது. இயேசுவினுடைய இந்த வல்லமையான பெயர் இந்த உலகத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. Thank you Jesus, praise you Father. இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுவோம். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி பாடுவோம். நாங்கள் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நான் ஆராதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இறைவா ஆண்டவரே. Jesus. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே உங்களுடைய உடலின் பகுதிகளிலே ஆண்டவருடைய தொடுகை தேவைப்படுகின்ற அந்த பகுதிகளிலே உங்களுடைய கைகளை வையுங்கள். உங்களுடைய தலையின் மீது கைகளை வைப்போமா? பிரியமான சகோதரர்களை, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை சொல்லி மன்றாடுவோம், ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். இந்த வேபம் தொலைக்காட்சியூடாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் தொடப்படுகின்ற தருணம் இது. இந்த இடத்திலே எனக்கு முன்னாலே இருக்கின்ற இந்த பெட்டியிலே பல்வேறு விதமான விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய தொடுகை வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற பல விண்ணப்பங்களுக்காக நான் இந்த வேளையிலே மன்றாடுகின்றேன். அந்த விண்ணப்பங்களோடு சேர்ந்து என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் தொடப்பட வேண்டும். இயேசுவை இந்த வேளையிலே சுகப்படுத்துகின்ற இயேசுவினுடைய பெயரை இந்த பிள்ளைகளுடைய மூளைக்குள்ளே அனுப்பி அருளும். அந்த மூளையின் இயக்கங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவினுடைய பெயர் இந்த வேளையிலே இவர்களுடைய தலையை தொடட்டும். இயேசு என்கின்ற பெயர் இந்த வேளையிலே இவர்களுடைய உடலின் எல்லா உறுப்புகளையும் நிரப்பட்டும். முதுகுத்தண்டு வடத்துக்குள்ளே, இடுப்பு பகுதிக்குள்ளே, எலும்பின் மூட்டுக்கள், கிண்ணங்கள், தசைகள், தசை நார்கள், தோல் நரம்பு மண்டலங்கள், இரத்த துளிகள், இவை அனைத்தையும் இந்த வேளையிலே இயேசுவினுடைய பெயர் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த இயேசுவினுடைய பெயர் இந்த வேளையிலே இவர்கள் இதயத்தை நிரப்புகின்றது. இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயர் இவர்களுடைய நுரையீரலை நிரப்புகின்றது. சுவாசிக்கின்ற காற்றாக, பருகின்ற நீராக, அருந்துகின்ற உணவாக இயேசுவினுடைய பெயர் இந்த வேளையிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலே வைத்தியசாலைகளிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஜெபத்தோடு இணைகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நினைத்து மன்றாடுகின்றோம். ஒரு சில வேளைகளிலே வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த மகனை மகளை ஆண்டவரே இந்த வேளையிலே தொட்டு உயர்த்துவீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுக்கு அந்த சுகத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவர்களுடைய வாழ்வை திடப்படுத்தும் ஆண்டவரே. கட்டிலே படுக்கையோடு படுக்கையா இருக்கின்ற பல நாட்களாக எப்பொழுது நான் எழுந்து நடப்பேன் என்று சொல்லி இருக்கின்ற அந்த பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 என்று சொல்லுவோம். இயேசுவே 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 ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி வாயார அறிக்கையிடுங்க. அந்த இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே அற்புதங்கள் செய்கின்ற ஆண்டவராக, வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாங்கள் அறிக்கையிடுவோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். Praise you Father. Worship you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவினுடைய அந்த பரிசுத்த பெயரை இந்த வேளையிலே உங்களுடைய மனங்களுக்குள்ளே அனுப்பி நாங்கள் மன்றாடுவோம். இயேசுவினுடைய இந்த வல்லமையான பெயர் உங்கள் உலக்காயங்களை குணமாக்கட்டும். இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயர் உங்களுடைய மனதின் ஆழ் நிலைகளுக்குள்ளே, அதன் காயப்பட்ட நிலைகளுக்குள்ளே ஒரு மனப்படுத்தப்பட முடியாமல் என்று பல இளைஞர்கள், கல்வி கற்கின்ற பல பிள்ளைகள் என்று அலக்களிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலே அவர்களை விடுவியும். இயேசுவினுடைய பெயர் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்த, இவர்களுடைய கல்வியிலே இவர்கள் கவனம் செலுத்த, ஆண்டவரே நான் எப்படி படிப்பேன், எப்படியாக இந்த பரீட்சையை நான் வெற்றி அடைவேன் என்று சொல்லி, இந்த தேர்விலிருந்து எப்பொழுது நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு அந்த தேர்வுகளில் வெற்றி பெற இந்த வேளையிலே இயேசுவின் நாமம் வழிகாட்டியாக இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இயேசு என்கின்ற பெயரை இந்த வேளையிலே மனதில் அமுக்கப்பட்ட உணர்வுகள், சோர்வுகள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், காலம் தள்ளி போன விடயங்கள், முடியாது என்று சொல்லி, இயலாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைகள், இந்த வேளையிலே இயேசுவினுடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்குகின்றது. குற்றம் சுமத்தப்பட்ட நிலைகள், குற்றம் சாட்டப்பட்ட நிலைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், உடைந்து போன நிலைகள், விரக்தியின் விளிம்பில் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசனம் இந்த வேளையிலே இறங்கி வந்து ஆண்டவரை வாழ்வதற்கான அந்த மகிழ்ச்சியை, அந்த புதிய உற்சாகத்தை, பல தூரம் ஓடுவதற்கு அந்த வல்லமையை
தர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே இயேசுவினுடைய பெயரை இந்த வேளையிலே நாங்கள் அனுப்பி மன்றாடுகின்றோம். அந்த சகோதர சகோதரிகளை இந்த இடத்திலே இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு நாங்கள் மன்றாடுகின்றோம். இயேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பெயர் இந்த வேளையிலே இதை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவருடைய வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு உடைந்த நிலைகளையும் நிரப்ப வேண்டும் என்று குழப்பமான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நன்றி ஆண்டவரே. கவலை கொண்ட உள்ளங்கள், பழி சுமத்தப்பட்ட நிலைகள், சந்தேகமான சூழ்நிலைகளோடு சந்தேக மனநிலையிலே வாழ்வின் நிம்மதிகளை தொலைத்து இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை இந்த வேளையிலே நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவினுடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சந்தேகப்படுவதால் வாழ்வில் இருக்கிற நிம்மதியை இழந்த பிள்ளைகள் என்று ஏராளம். ஆண்டவரே, நீர் பார்வை கொடுத்தீரே பார்த்திமேயுவுக்கு, இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பார்வையை கொடும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வின் கடந்த காலங்கள், என்னுடைய நிகழ்காலங்கள் ஆண்டவரே, எதிர்கால கனவுகள், திட்டங்கள், இவை அனைத்திற்குள்ளும் அந்த இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயரை நாங்கள் அனுப்பி மன்றாடுவோம். இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 என் வாழ்வின் ஆசீர்வாதமாக நீர் இருந்தருளும். இயேசுவே என் வாழ்வின் ஆதாரமாக நீர் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். என்னுடைய வாழ்விலே இது ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த காரியம் இவர் எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார் என்று சொல்லி நான் தேர்ந்தெடுத்த விடயம் என்று சில வேளையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போய் இருக்கிறது ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கருதிய நிலைகளும் கருதிய நபர்களும் இன்று ஆசீர்வாதமற்றவர்களாக மாறி இருக்கிறார்களே ஆண்டவரே. ஆண்டவர்களை இந்த நிலைகளை தொட்டு மாற்றும் ஆண்டவரே. அறிந்து கொள்ளப்பட முடியாத கட்டுக்களிலிருந்து ஆண்டவரை இந்த வேளையிலே விடுதலையை தாரும். விதமாக இயேசுவினுடைய வல்லமையான பெயரை நாங்கள் இந்த வேளையிலே தீயவனுடைய பிடியில் சிக்குண்டு தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். உங்களுடைய வீட்டில் வெளிச்சம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறவர்கள், எங்களுடைய தொழிலிலே விருத்தி இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், தீயவனுடைய பிடியிலே சாத்தானுடைய கட்டுக்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசுவே 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 என்று சொல்லி ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். தந்தை இறைவா, இந்த வேளையிலே இயேசுவினுடைய இந்த வல்லமையான பெயரை நாங்கள் அனுப்பி மன்றாடுகின்றோம். இயேசுவினுடைய இந்த வல்லமையான பெயர் இந்த வேளையிலே யாரெல்லாம் கட்டுக்களுக்குள் அகப்பட்டு இருக்கின்றார்களோ, பில்லி சூனிய ஏவல் கட்டுக்களுக்கு அகப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே இயேசுவினுடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே அந்த விடுதலையை தருவதற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். தீய ஆவிகளுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பெயர் மட்டும் போதும் மாற்றத்தை உண்டாக்க, அந்த தீய ஆவிகளை விரட்டுவதற்கு அந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பரிசுத்தமான பெயர் இந்த வேளையிலே அந்த மகனை அந்த மகளை தொட்டு அவர்கள் வாழ்வை மாற்றுவதற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே இவர்களுடைய கட்டுக்கள் இருந்து விடுதலையை தாரும் இயேசுவே. இயேசுவே 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவினுடைய பெயரால் நான் புதுப்படைப்பாகிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய பெயரால் நான் விடுவிக்கப்படுகிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய பெயரால் நான் இந்த வேளையிலே நான் ஆளப்படுகிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய பெயருக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Praise you Father. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கிறோம். நற்கருணையில் உண்மையாக இருக்கிற ஆண்டவர், அவருடைய உண்மையான பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருந்து அந்த நற்கருணைக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலே உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு கொடுங்கள். இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை தொட்டு, மகனை நான் விரும்புகின்றேன், மகனே உன்னுடைய விசுவாசத்தின் பொருட்டு, மகனே நீ என்னை அழைத்ததன் பொருட்டு நான் உனக்கு அந்த விடுதலையை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆகவே நாங்கள் முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிடக்கூடியவர்கள் முழந்தால் படியிடுவோம், அல்லது மனதால் நாங்கள் முழந்தால் படியிட்டு இயேசு ஆண்டவரிடம் எங்கள் முழு வாழ்வையும் அர்ப்பணித்து இயேசு ஆண்டவர் என்னை நிரப்ப வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையோடு ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வரும் அனுமானத்தை
காண்புயரி வரும் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக பரலோகாப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீர், அதிலே சகல மதுரை இன்பம் உண்டாயிருந்தது. இயேசு ஆண்டவரிடம் உங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்பு கொடுத்து இந்த பார்த்திமேயுவை போல இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே என்று சொன்னதை போல இந்த வேளையிலே மறுபடியும் நாங்கள் இயேசுவிடம் எங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தொட வேண்டிய, எங்கள் வாழ்வில் தொடப்பட வேண்டிய இருள் சூழ்ந்த உடைந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.